தியாரியா, என்ன எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கீங்க போல? எங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம ட்ரெஸ் கியூட்டா இருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்கு. ஜாலி ஜாலி. இங்க பாருங்க, மாஷாவோட ட்ரெஸ் நல்லா இருக்கு, சாரு நீலா ட்ரெஸ் நல்லா இருக்கு, தியாரியா ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லா ட்ரெஸ்ஸுமே அழகா யூனிக்கா கியூட்டா இருக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அவங்க வந்திருக்காங்க. அவங்க தான்ப்பா, யாழினியும் காவினும் வந்திருக்காங்க. இல்லப்பா, அவங்க இப்ப வந்திருக்காங்க. அவங்க என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க தெரியுமா? ஒரே இதுவா போச்சு. இப்ப வேற நம்மளை வந்து வெறுப்பேத்த போற அந்த கவின் பையன் வேற கூட, வேற அந்த யாழினி அக்காவும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்களோட புது ஸ்கூட்டி. எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? எங்கள் அப்பா இப்போ தான் எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதுதான் நாங்கள் ரவுண்ட்ஸ் போகலான்னு வந்தோம். உங்களை பார்த்தா அதான் உங்ககிட்ட காமிச்சிட்டு போகலான்னு வந்தோம். எப்படி இருக்குது எங்கள் ஸ்கூட்டி? ஏய், என்ன பீத்திக்கிறேன்னு சொல்கிறேன். எங்கள் ஸ்கூட்டி எங்கிட்ட காமிக்க வந்தோம். இதில் என்ன தப்பு? பத்தியா எங்கள் ஸ்கூட்டி எங்கள் அப்பா எங்களுக்காக வாங்கி தந்தார். இதோட எவ்வளோ தெரியுமா? இதோட மதிப்பு ரொம்ப காஸ்ட்லி. பசங்களுக்காகவே தயாரித்த ஸ்கூட்டியாக இது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக போகுது. நானே என் தங்கச்சி எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் அந்த ஸ்கூட்டியில். அண்ணா அண்ணா, நான் இறங்கிக்கிறேன், நான் அவங்க கூட போய் நிற்கிறேன். சரிடா, நான் பாரு ஓட்டி காமிக்கிறீங்க. பாருங்கள் என் ஸ்கூட்டி பார்க்கவே க்ரீன், ரெட், எல்லோ எவ்வளோ கலர் காம்பினேஷனாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல என் ஸ்கூட்டி? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் ஸ்கூட்டி மாதிரி உங்ககிட்ட ஏதாவது ஸ்கூட்டி இருக்கா? ஆனால் பாருங்கள் என்கிட்ட என் ஸ்கூட்டி சூப்பராக இருக்குது. அவன் அப்படித்தான், விடுங்க. ஸ்கூட்டி எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க. ஓ அப்படியா? சரி, நான் தூரமா போய் நிக்கிறேன். ஓகே. இப்போ ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போய் நான் தூரமாக விட்டு வந்துட்டு நான் உங்கள் கூட உட்காந்துக்கலாம். என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள். என்ன என்ன உங்ககிட்ட என்ன டாய்ஸ் எல்லாம் இருக்குது புதுசாக? இருங்க, என்கிட்ட ஒரு டாய்ஸ் இருக்கு. நான் போய் என் டாய்ஸ் எடுத்துட்டு வரேன். எங்க அப்பா நேற்று தான் எங்களுக்காக புதுசா வாங்கி தந்தாரு. என்ன ரியா, நீயே என் கூட வரியா? இல்லை ரியா, நீயே போய் எடுத்துட்டு வா, நான் இங்கே இருக்கேன். சரி ஓகே, அப்போ நானே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இருங்க, அது வந்துடுறேன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் என்னோட டாய்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். அது பார்க்கவே சூப்பராக இருக்குது. அது வந்துடுறேன். என்ன அவன் எடுத்துகிட்டு வர போயிருக்கான்? என்னை விட பெருசாக எதுவும் இருக்காது. என்னோட ஸ்கூட்டி தான் கெத்தே. பாருங்க என் ஸ்கூட்டி அளவுக்கு எடுத்துகிட்டு வராளே பெருசா. என்ன எடுத்துகிட்டு வரா? ஆமா, இது ஜாங்கி போர்டு தான். எங்க அப்பா நேற்று தான் எங்களுக்காக வாங்கி தந்தார். எனக்கும் தியாக்கும் நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி விளையாடணும் சொல்லியிருக்காரு. நான் இன்னும் இதை ஓப்பன் கூட பண்ணி பார்க்கல. அதுக்குள்ளே இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா என்னோட ஸ்கெட்ச் போர்டு? இது சூப்பராக இருக்கும். இதில் நிறைய ஃபெசிலிட்டி இருக்கும். இது நல்லா எரேசபிளாம், சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க எங்கள் அப்பா. இப்போ ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஓகே. உங்கள் அப்பா ரொம்ப நல்லவர் போல, நிறைய வாங்கி தந்திருக்காரு உனக்காக. ஏய், என் ஸ்கூட்டியை விட இதெல்லாம் ஒரு இதுவா? என் ஸ்கூட்டி எவ்வளோ அழகாக இருக்குது. இது என்ன சாதா ஸ்கெட்ச் போர்ட்? இதெல்லாம் நான் நாளைக்கு நினச்சா கூட வாங்குவேன். இப்போ பாருங்க, இந்த ஸ்கெட்ச் போர்ட் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ரியா, நீயே ஓப்பன் பண்ணி காமி. ஓகே. இங்கே பாருங்க, இதுலேருந்து இப்போது என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன்னா கவர் பார்க்கவே அழகாக இருக்குது லுக் வைஸ். இதில் பாருங்கள் நிறைய இருக்குது. பென் இருக்குது பாருங்கள். இந்த பென்னில் நம்ம ரைட் பண்ணிவிட்டு
erase பண்ணிக்கலாம். இதுதான் இது ஸ்பெஷலி. நான் இப்போ பாருங்க இல்லை தியான்னு எழுதுறேன், நடுவில் ஏன் எழுத மாட்டேங்குது, நடுவில் எரேசர் இருக்கிறதால அது எழுத மாட்டேங்குது. இப்போ பாருங்க இப்படி இப்படி பண்ணால் erase ஆகிடும். இப்போ பாருங்க இல்லை தியா நான் ஒழுங்காக எழுதி காமிக்கிறேன். தியா அழகாக எழுதிருக்கேன்னா இது மாதிரி erase பண்ணிக்கலாம். erase பண்ணிக்கிட்டு நம்ம திரும்பியும் ஏதாவது ABCD எல்லாம் எழுதிக்கலாம். அப்புறம் EFG எல்லாமே ஃபுல்லாக எழுதிக்கலாம். இது நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எங்களுக்கும் பிடிச்சிருக்கு. இப்போ இந்த பென் யூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இது என்ன ஷேப் சொல்லுங்கள் பார்க்கலாம். ட்ரையாங்கிள் ஷேப்பை நம்ம இப்போ இதில் ரோட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்க இந்த ஷேப் இல்லை அப்படி வரும். ஃபஸ்ட்லேருந்தே பார்க்கலாம். நாம் இப்போ இந்த பென் எடுத்து பெயினில் ரூட் பண்ணி பார்க்கலாம். பெயினில் ரூட் பண்ணும்போது நல்லா இருக்கலாம். என்ன பெயின் எடுக்க வர மாட்டேங்குது? நல்லா லாக் ஆகிட்டு இருக்குது. அது ஒழுங்காக எடுத்து நம்ம எழுதுனா இல்லை லெட்டர்ஸ் எல்லாம் அழகாக எழுதலாம், ட்ராயிங்கி பண்ணலாம். நிறைய ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு இருக்குது. அதே மாதிரி ஈஸியாக எரேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இதோட பெரிய ப்ளஸ் இந்த போர்டோடது. நல்லா இருக்குப்பா உன்னோட போர்டு, பார்க்கவே அழகா. இங்கே பாருங்க, இதில் நான் ஃப்ளவர்ஸ் வரைஞ்சி காமிக்கிறேன். ட்ராயிங்கும் பண்ணலாம். அழகாக இருக்குல்ல இந்த ஃப்ளவர். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்? இரு நான் பண்ணுறேன். சரி வா தியா நீ இப்போ பண்ணு. இப்போ நான் ட்ரையாங்கிள் தானே, இந்த ட்ரையாங்கிள் ஷேப் எடுத்து நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். பாருங்கள், ட்ரையாங்கிள் ஷேப் எடுத்து அதே ஷேப்லேயே அப்படி எம் போடுறேன். எம்னா மாஷா உன்னோட பேர் தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் இதை எரேஸ் பண்ணிக்கிட்டு இந்த இது முடிஞ்சுதா இல்லை பாருங்கள், ஃபுல்லாக போர்ட் ஃபுல்லாக இந்த இது வச்சு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஃபுல்லாக எரேஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சா? ஆனால் இப்போ இதை ஒரிஜினல் எரேஸ் பண்ணிட்டேன். இப்படி எடுத்துட்டா எரேஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு என்ன சர்க்கிளும் அதே மாதிரி தான். சர்க்கிள் அழகாக இருக்குல்ல, சர்க்கிள் இப்போ நம்ம டிசைன் பண்ணி பார்க்கலாம். இது பாருங்கள் அழகாக இருக்குல்ல பார்க்கவே. வாவ் சூப்பராக இருக்குடா உங்களது. எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமாண்டி உங்களது சூப்பராக இருக்குது. பாருங்கள் ட்ராயிங்கி கூட அழகாக வரையலாம். எனக்கு பிடிச்சிருக்குப்பா. ஆமாம் எனக்கு வந்து ஸ்கெட்ச் போர்டு வேணும். உங்கள் அப்பா எங்கே வாங்கிட்டு வந்தார்? எங்கள் அப்பா கடை வீதிக்கு போகும்போது வாங்கிட்டு வந்தாங்க. இல்லை பாருங்கள் ஹாட்டிங் ஷேப் இருக்குது. ஹாட்டிங் ஷேப்பாக அழகாக போடலாம். அதுக்கப்புறம் அதேவும் எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஹாட்டிங் ஷேப் திரும்பியும் நான் ஒரு இதுவாக வரைகிறேன், பெட்டி மாதிரி. கூட இன்னொரு பெட்டி வரைகிறேன், வீடு மாதிரி. ஆனால் ஹாட்டிங் ஷேப்பில் கரெக்டாக வரல. ஹாட்டிங் ஷேப்பில் தனியாக ஷேப் வச்சா நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் தலைக்கீழே ஹாட் வைக்கிற எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள். அப்படியே அந்த இம்ப்ரெஷன் அப்படியே வருது பாருங்கள். அதில் நல்லா இருக்குல்ல இந்த போர்டு, எனக்கும் பிடிச்சிருக்கு. இதில் சைடில் நிறைய நம்மளுக்கு இது இருக்குது. இங்க பாருங்க இதுல 1 2 3 கூட